என்னால எவனுக்காவது நஷ்டம் வந்துச்சா? எவனுக்கோ கிடைச்ச லாபத்துல நான் கொஞ்சம் லாபம் எடுத்துக்கிட்டேன். உன் சோத்துல நான் மண்ணை போட்டேனா? உனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாம ஏன் வழியில குறுக்க வந்த? என்ன பெரிய நீதி தேவதை நினைப்பா உனக்கு? நீ பண்ற திருட்டுத்தனத்துக்கே இவ்ளோ நியாயம் பேசும்போது உன் தப்பெல்லாம் தட்டி கேட்டன்னா நீதி தேவதை தான்டா. அம்பிட்டு கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு உழைப்ப போட்டு யாரோ ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிச்சு என்னைய மாதிரி பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தாக. அந்த நல்லவங்க கிட்ட இருந்து திருடி திருடி சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியே? அசிங்கமா இல்ல உனக்கு? யாரு புள்ளனே தெரியாம நீ வயித்துல ஒண்ணு சுமந்துகிட்டு இருக்க. நீ அசிங்கத்தை பத்தி பேசுறியா? நான் எதுக்குடா அசிங்கப்படணும்? ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைய சீரழிக்கிறோமேன்னு யோசிக்காம இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்குனானே அந்த படுபாவி, அவன் தாண்டா அசிங்கப்படணும். அவன் தாண்டா அவமானப்படணும். என் வாழ்க்கையை அழிச்சவன் யாருன்னு தெரியாம அவனை கண்டுபிடிக்க ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த தவிப்ப என் கஷ்டத்தை பயன்படுத்தி அதை வச்சு போய் சொல்லி இங்க கடத்திட்டு வந்திருக்கியே, நீதே அசிங்கம் பிடிச்சவன். டேய் எப்படா வருவ? இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. எனக்கு பொறுமை இல்ல. இங்க பாரு, ஒரே ஒரு சுவிட்ச் தான், தட்டி விட்டா கரண்ட் அடிச்சு சாம்பல் ஆயிடுவான். ஹலோ அண்ணா, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா அதே கோவம் எனக்கும் இருக்கு. நான் வந்துகிட்டே இருக்கேன். அவ துடி துடிச்சு சாவறத நானும் பார்க்கணும். நீ அவசரப்படாத. என் கண்ணு முன்னாடியே அவ சாவணும். அப்ப இவன் முன்னாடி வந்து நிக்க போறியா? அண்ணா, சாகும்போது யாருக்காக சாகுறோம் எதுக்காக சாகுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டும். சக மனுஷங்க உரிமையில கை வைக்க நாம யாருண்ணா? ஆமா ஆமா ஆமா, நம்ம உரிமையில கை வச்சதுனால தானே இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அதே தப்ப நம்மளும் செய்யக்கூடாது. நீ வா, நான் வெயிட் பண்றேன். சரிண்ணா. டேய் என்ன விடுறா, என்னை அவுத்து விடுறா. நீ சாகும்போது உனக்கு சிறப்பு மரியாதை கொடுக்க என் தம்பி வந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள நீ கத்தி கத்தியே செத்துறாத. அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த கரண்ட் சேர்லாம் ரெடி பண்ணிருக்கேன், நீ வேஸ்ட் பண்ணிராத. ஆமா, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லிடு. என் தம்பி வரதுக்குள்ள நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். உன்னைய மாதிரி என் வாழ்க்கைய சீரழிச்சானே, அவன மாதிரி ஆளுக எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதே ஆசை. அவ்வளோ பெரிய ஆசையா? அப்போ நீ நிறைவேறாத ஆசையோட தான் சாக போற. சாவு. டேய் இவ்வளவு பாத்துக்கங்கடா. ஓகேண்ணா. என்னை மன்னிச்சிருங்க அன்பு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்க இருக்க ஆனந்தி? போன் எடு ஆனந்தி. ஹலோ. ஆமா தம்பி, உங்க போனு தான் அடிச்சுதா? நான் என்னமோ என் போனு தான் அடிச்சதோன்னு பார்த்தேன்.